அதே மாதிரி இந்த குழந்தை இல்லாதவங்க அந்த கர்ப்பப்பை பிரச்சனை இதை வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை ஆமா. எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சித்தா வைத்தியம் சொல்லுது. ம். சித்த வைத்தியம் என்ன பண்ணுதுன்னா, அந்த கட்டிகளை பச்சிலை மூலமாக கரைக்கலாம். ஹார்ட் பிரச்சனை, ம். அதை ஆஞ்சியோ பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து உடனே வாழ்வு பிரச்சனை, உள்ள ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன் பண்ணணும் வேண்டியதில்லை. எங்கெல்லாம் அடைப்பு ஏற்படுதோ அதை வந்து நம்ம பச்சிலைகளே தீர்த்து வைக்கும். தொடர்ந்து சாப்பிடும்போது சித்தா என்ன சொல்றதுன்னா ஆப்ரேஷன் வேண்டாங்குது சித்தா. அப்புறம் வந்து இந்த தொழுநோய், இதை விட எண்ணிலடங்காத நோய்கள்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி இது புற்றுநோய். ம். அப்ப கேன்சர் வந்து என்ன விதமான கேன்சரா இருந்தாலும் சரி, மருந்தே இல்ல அப்படிலாம் கிடையாது. நான் என்னன்னா, எப்ப மருந்து இல்லாம போகுது தெரியுங்களா? இப்ப நம்ம வந்து ஒரு வைத்தியம் பார்த்து சித்தர்கள் சொன்னபடி ஒரு வைத்தியம் குடுத்துட்டு, அதுக்கு நாங்க பத்தியம் சொல்லுவோம். ம். சித்த வைத்தியம் பூரா பத்தியம் இருக்கணும். ஆமா. இப்போ வந்து நீங்க புற்றுநோய்க்கு கெட்டி தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ம். அது மாரி அவர் இருக்கணும். கர்ப்பப்பை குற்றத்துக்கு வந்து நீங்க எந்த காந்தம் மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அவங்க அந்த மாரி இருக்கணும். ம். இந்த மாரி என்ன பத்தியம் விதிக்கிறோமோ, அதன்படி இருந்தா அந்த மருந்து வேலை செய்யும்.